ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன் அனதர் வேர்ல்ட் வித் மை ஸ்மார்ட் ஃபோனுங்கிற சூப்பரான அனிமி தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க எபிசோட் 1 போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம கடவுள் கூட உட்காந்துட்ருக்காரு. அதாவது நம்ம கடவுள் தெரியாதனமாக நம்ம ஹீரோவை கொன்றாரு இந்த உலகத்துலேருந்து. அதனால் மன்னிப்பு கேட்டுருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோட தாத்தா சொல்லியிருப்பார், பரவாயில்ல எல்லாத்தையும் மன்னிச்சு பழகுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோவை மன்னிச்சிடறாரு நம்ம கடவுளை. பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, சரி ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாரு. வாய்ப்பான்னு கேட்குறான். ஆமாம், உனக்கு இன்னொரு உலகத்தில் இதே உடலோட இதே மாதிரி நீ வாழ போகிறேன்னு கேட்டுறான். இன்னொரு உலகத்துலன்னு கேட்குறான். ஆமாம், அந்த உலகத்தில் மேஜிக் வேர்ல்டு உலகம், மேஜிக் வேர்ல்டு உலகமானு கேட்டுருக்கான் நம்ம ஹீரோ வந்துட்டு. ஆமாம், சரி ஓகே, அந்த உலகத்துக்கு நீ இங்கேருந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் கொண்டு போகணும். என்ன கொண்டு போகிறேன்னு கேட்டுருக்கான். நானுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஹீரோ வந்துட்டு. அப்புறம் அவனோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ என்னால் என் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் அங்கே உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து தர்றான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜராக நான் கொண்டு வரலையே, சரி ஓகே எனக்கு சார்ஜர் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டுட்ருக்கான். நீ வாழ போகுது மேஜிக் வேர்ல்டில், அதை யூஸ் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு நீ யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அண்ட் கவலைப்படாத, நீ எப்போ வேணும் எனக்கு கூப்பிடலாம், அண்ட் நான் எப்போ வேணும் உனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாக ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, அந்த உலகத்தில் எல்லாமே மாறப்போகுது. அந்த உலகத்தில் இந்த உலகத்தை நீ காண்டாக்ட் பண்ணவே முடியாது. வேணுன்னா என்ன மட்டும் காண்டாக்ட் பண்ண பிரச்சனைனா சரி ஓகே போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை அனுப்பிடுறாரு. அண்ட் நம்ம ஹீரோ கண்மூச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த உலகத்தில் இருக்கான் மேஜிக் வேர்ல்டு உலகத்தில். அண்ட் அவனுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா கடவுள். ஆட்டோமேட்டிக்காக அவரே சேவ் பண்ணி வச்சுறாரு அவன் மொபைல் எடுத்து. அப்படியே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் டேரெக்டாக மொபைல்லையே. சரி ஓகே கடவுள் சொல்லுங்கன்னு கேட்டுருக்கான். அதாவது உன்னோட ஃபோனில் புது மேப்பெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன், அண்ட் ஈஸியாக நீ ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டுருக்கான். நான் கடவுள்கிட்ட கம்மி காசுக்கு இது கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ கையில் சுத்தமாக காசு இல்லை இப்போ. அப்போ அந்த குதிரை வண்டியில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு வண்டி எடுத்துட்டு வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு உன்னோட சூட் இருக்குல்ல, அது மட்டும் கொடுக்குறேன்னு கேட்டுட்டான். சூட்டை கொடுக்குறதா, அப்போ நான் எதை போகிறேன்னு கேட்டுருக்கான் ஹீரோ வந்துட்டு. உனக்கு வேறு ட்ரெஸ் தரேன், அதை நீ போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் மட்டும் எனக்கு வித்தரேன்னு கேட்டுட்டான். நான் காசு நிறையா தரேன்னு சொல்லிட்டு அவரோட ஷாப் இருக்குல்ல அது கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா பெரிய ஷாப் இருக்குது. ஹீரோட சூட்டோட டிசைன் இருக்குல்ல ரொம்ப பிடிச்சி போயிருது அவருக்கு. அண்ட் ஹீரோக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த இடத்துக்கான ட்ரெஸ். அண்ட் நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல அதேமாதிரி ஹீரோக்கு வித்துறாரு. ஏன்னா அந்த டிசைன் மூலியமாக நிறைய சம்பாதிப்பார்ல அவர் வந்துட்டு. இந்த சைடு 2 பேர் பார்த்தா 2 பொண்ணு வம்பழுத்துட்டு இருக்கானுங்க. அந்த 2 பொண்ணுங்க வந்து சில பொருட்கள்லாம் வித்துட்டு இருப்பாங்க செஞ்சு, ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஆயுதத்தை வாங்கிட்டு காசு இல்லை கொடுக்காம ஏமாத்திடுறானுங்க. ஆனால் ஆயுதத்தை வச்சே மேட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா, அவள் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒழுங்காக என் காசை கொடுத்துட்டு இல்லை நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கா. மேஜிக் பவர் தானே, சரி ஓகே மேஜிக் பவருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவன் மேஜிக் பவர் பெருசாக யூஸ் பண்ணலாம். அவள் கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அணியை தட்டி கேட்பான்ல ஹீரோ வந்துட்டு. சரி ஓகே என்ன நடக்குன்னு கேட்டுருக்கான். டே நீ யாரான்னு சொல்லி வில்லனுங்க மேட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோ வந்துட்டு அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த பொருள் அந்த சிஸ்டர்ஸ் வாங்க முடிவு பண்ணிடலாம். ஒரு கோல்டு காயின் தரேன்னு சொல்லிடுறாங்க. சிஸ்டரும் சரி ஓகே வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அந்த டீலுக்கு. அப்போ அடுத்த செகண்ட் அந்த பொருளை உடைக்க ஆரம்பிச்சிட்டான் ஹீரோ வந்துட்டு ஒரு கோல்டு காயின் யூஸ் பண்ணி. இதை பார்த்து ஷாக்கே சண்டைக்கு வரானுங்க. பட் ஹீரோ இருக்காங்களே அவனோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம காட் நம்ம ஹீரோ சர்வை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டாமினா பவரும் ரெஃப்ளெக்ஸ் பீரியட் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருப்பார் நம்ம ஹீரோக்கு. அண்ட் ஹீரோ இப்போ முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அதை பல ஹியூமன் பாடி இருக்குல்ல அதோட ஸ்ட்ராங்காக இருக்கான். ரெஃப்ளெக்ஸ் பீரியட் யூஸ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சாரான். ஹீரோக்கே புரிஞ்சிருது அந்த பவர் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹீரோ அடுத்த செகண்ட் அவன் அடிச்சு போடுறான். ஹீரோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் 2 பற்றி காலி பண்ணிடுறான். அண்ட் அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ காயின் கொடுக்குறதா சொல்லியிருந்தான்ல ஹீரோ வந்துட்டு, அந்த காயினை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சிஸ்டர்ஸ் வந்துட்டு வேணாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் உங்கள் பொருளை டேமேஜ் பண்ணியிருக்கேன், அப்புறம் கண்டிப்பாக காசு தந்தேன் சொல்லிட்டு ஹீரோ தந்துடுறான். சரி ஓகே அவங்களும் வாங்கிக்கிறாங்களா, ஏன்னா அவங்களுக்கு காசு ரொம்ப தேவைப்படுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே ரொம்ப நன்றி ஹெல்ப் பண்ண திரும்ப நன்றி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எங்கேயும் நல்லா தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்குமான்னு கேட்டுருக்கான். அப்படி இந்த 3 ஹோட்டலை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே நாங்களும் தங்கியிருக்கோம், சரி அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க போகிறான். ஏன்னா ஹீரோக்கு இந்த உலகத்தோட லாங்குவேஜ் படிக்க தெரியாது, ஆனால் பேச தெரியும், ஆனால் படிக்க தெரியாது, அண்ட் எழுதவும் தெரியாது. ஸோ அது மூலம் ஹெல்ப் மூலியமாக போய் அந்த ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ஹோட்டல் செக்இனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே நடந்தாலும் நம்ம ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில காசுக்காக அந்த மாதிரி பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும் தெரியுமா, பட் உடஞ்சிருச்சு, பட் நாங்கள் இப்போ சேஃப்டியாக இருக்கோம் அது ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சிஸ்டர்ஸ்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீ கேட்டிருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. சரி ஓகே உன் ஆசை என்ன, கில்ல போய் சேரணும் தானே, நாளே போய் கில்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி தங்கச்சி இருக்கால அவட்ட பேசிட்டு இருக்கா அக்கா வந்துட்டு. பார்த்தா அக்கா 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட்ட. அண்ட் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. கில்டா இது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் அப்படி வச்சுட்டு இருக்கான். சரி ஓகே கைஸ் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, எனக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ அவங்க உயிரை காப்பாற்றிருக்காருல கிட்டத்தட்ட. கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என் கில்ட் மெம்பராக நீங்கள் கண்டிப்பாக தகுதி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அது அடுத்த நாள் கில்டோட மிஷின்லாம் படித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் அங்கே லாங்குவேஜ் பேச தெரியும், ஆனால் படிக்க தெரியாது எழுத தெரியாதுல்ல. அவன் ஹீரோ அப்போ சொல்லிடுறான் எனக்கு இதில் என்னென்னு போட்டிருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நிஜமாக உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு கேட்டுருக்கான். ஆமாம் நிஜமாக எனக்கு இந்த லாங்குவேஜ் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே கவலைப்படாதீங்க நாங்கள் படித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிஷின் இருக்குல்ல அப்படியே படித்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. அதாவது நம்ம போய் உல்ஃப் இருக்குல்ல, உல்ஃப்லாம் ஹண்ட் பண்ணணும் இன்றைக்கி
இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உல்ஃப் ஹண்ட் பண்ணுமான்னு கேட்குறான். பயப்படாத நாங்கள் கூட இருக்கோம்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான். நான் உல்ஃப் கூட சண்டையே போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ வந்துட்டு. அப்படியே ஹீரோக்கு தெளிவாக அந்த மிஷின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சோகமாக இருக்காங்களா, அதை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பயப்படுறியா, பயப்படாத ஒன்று இருக்கான்னு சொன்னால் பயப்படலாம் இல்லை, என் எந்த வெப்பனுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வெப்பன் கூட ஒன்று இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வந்துட்டு. சரி ஓகே, நம்ம ஹீரோக்கு தேவை வெப்பனை ஹீரோ வாங்கிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் கில்ட் கார்டு இருக்குல்ல, அதையும் பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லி மிஷினுக்கு தயாராக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய உல்ஃப் சுற்றி வளச்சிருது. பட் அந்த அக்கா ஒருத்தி இருந்தால அவள் பயங்கரமான சூட்லாம் வச்சு பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த உல்ஃப் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். இன்சி நம்ம ஹீரோ ஒரு ஸ்பாட் வாங்கினால கட்டானா, அதை வச்சு பயங்கரமாக ஸ்லாஷ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ ஒரு பயங்கரமான ஷாக் வருது. இது ஒரு மேஜிக் வேர்ல்டு தானே. அப்போ தங்கச்சி இருக்காள், அவனை மட்டும் தான் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியுது அந்த இடத்துல. அப்படியே ஃபயர் யூஸ் பண்ணி உல்ஃப் அடிச்சிடறான் அந்த இடத்துல. அப்படியே மொத்த உல்ஃபையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அவங்களோட கில்ட் ரேங்க் இருக்குல்ல, அதையும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி மேஜிக் ஸ்டாம்ப்மா இருக்குது, அதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. பார்த்தா மிஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒன்று இன்னைக்கு சூப்பராக போச்சு அண்ட் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு சொன்னால், அப்போ ஹீரோ வந்து இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. என்ன இன்னொரு ஹெல்ப்பா சொல்ல, காசில் சம்பாதிச்சுக்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த லாங்குவேஜ் மட்டும் சொல்லி தரீங்களா, எப்படி எழுதுறது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டுருக்கான். அப்போ பயங்கர ஷாக் ஆகிற அந்த அக்கா இருந்துட்டு, அதாவது உண்மையை சொல்லலாம் என்னோட அந்த தங்கச்சி தான் ஸ்மார்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவளை கோர்த்துட்றான் அந்த இடத்துல. சரி ஓகே இவனை சொல்லி தருவா கவலையப்படான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தங்கச்சி நானும் அந்தளவுக்கு ஸ்மார்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ ஸ்மார்ட் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஹீரோ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, கண்டிப்பாக சொல்லி தரேன் அவளும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. அப்போ ஹீரோ மேஜிக் வேர்ல்டுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அது மேஜிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே எனக்கு அந்த மேஜிக் பவர் மட்டும் கத்துறீங்கன்னு கேட்டுருக்கான். மேஜிக் பவர் கற்று தருதா, அது கற்றுக்கிறதுல நீ பிறக்கும் போதே உருவாகிறன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது பிறக்கும் போதே உருவாகிறதா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அது நீ பிறக்கும் போதே உருவாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்டிடியூட் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஆப்டிடியூட் அப்படின்னு கூட தெரியாதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அது நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட இருக்கும் அண்ட் அதுதான் டிட்டர்மின் பண்ணும் நம்ம என்ன வகையான பவர் மேஜிக்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் தங்கச்சி இருக்கால, அவனால் வெறும் 3 ஸ்பெல் பவர் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபயர் விண்ட் அந்த நேச்சரை 3 தான் பயன்படுத்த முடியும் அவனால். ஆனால் சிஸ்டர்னால பெருசாக யூஸ் பண்ண முடியாது. வெறும் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மேஜிக் இருக்கலாம், அது ரொம்ப மேஜிக் தான். பட் 2 சிஸ்டருக்கும் 2 எபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே எனக்கு எப்படி ஆப்டிடியூட் கண்டுபிடின்னு கேட்டுருக்கான். அப்போ நிறைய ஸ்பெல் ஸ்டோன் இருக்குல்ல, அது கீழே கொட்ட ஆரம்பிக்கிற தங்கச்சி வந்துட்டு. அண்ட் இதெல்லாம் தெளிவாக பாரு, ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்டோன் எடுத்து வாட்டர் வெளியேவான்னு சொல்கிறா. பார்த்தா வாட்டர் வெளியே வருது. அண்ட் இப்படியா நீ ஸ்பெல் யூஸ் பண்ணணும், உடல் உனக்கு ஆப்டிடியூட் இல்லைன்னா உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பண்ணி காட்டுறான். பார்த்தா அவங்க அக்கா அந்தளவுக்கு ஆப்டிடியூட் இருக்காதுல்ல, சரியாக வரல. அதில் நம்ம ஹீரோட்ட கொடுத்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சிரோகன் ஹீரோ காணல, என்னது வெளியேவான்னு சொன்னால் வருமானு கேட்டுருக்கான். சிரோகன் ஹீரோ அந்த ஸ்பெல்லை கையில் எடுத்துட்டு சரி ஓகே வெளியே வாட்டர்னு சொல்கிறான். பார்த்தா தண்ணி இருக்குல்ல, ஏதோ அருவி மாதிரி வந்து அந்த டேபிளே தண்ணியால் நிரப்பிடுது. பார்த்தா ஷாக் ஆகிறாங்க. சரி உள்ளே பண்ணால் வேலைக்காக வெளியேவான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டுன்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ. அப்படி ஹீரோ ஒவ்வொரு ஸ்டோனாக பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோட பவர்ஸ்லாம் இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தா அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோனால எல்லா 6 ஸ்பெல் இருக்குல்ல எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுது. அண்ட் நம்ம ஹீரோ கொண்டு புரியல. பார்த்தா ஹீரோ சீட் கோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காடோட பவர் யூஸ் பண்ணிட்டு. அண்ட் நம்ம ஹீரோ பார்த்தா ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறேன், அப்படி நானும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்து 2 சிஸ்டமே ஷாக் ஆகிறாங்க. உங்களால் 6 ஸ்பெல் யூஸ் பண்ண முடியுதா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 6 ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். அண்ட் நான் 3 ஸ்பெல் யூஸ் பண்ணுவேன், நானே ரேரஸ்ட். அப்போ நீ எல்லாம் என்னன்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்போ ஒன்றுமே புரியல அவளுக்கு. அவன் ஹீரோ ஒன்னே டவுட்டாக கேட்குறான், அந்த ஸ்டோன் என்னன்னு கேட்குறான். அது நல் ஸ்டோன் சொன்னால் நல் ஸ்டோன்னு கேட்டுருக்கான். ஆமாம் எங்கள் அக்காவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் அக்காவில் மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டுருக்கான். ஆமாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் அக்கா அதை பூஸ்ட்னு சொல்லி யூஸ் பண்ணானா அவரோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், நீ பேட்டரியில் பார்த்தேன்னு கேட்டுருக்கான். ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ வந்துட்டு. அப்போ எனக்கு அந்த பவர் இருக்காதுன்னு கேட்டுருக்கான். அதை ட்ரை பண்ணால் தெரியும், ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது, உனக்கு தான் எல்லா பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் நீ கேட்னு சொல்லி யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோவேன், நீ டெலப்போர்ட் ஆக முடியும்னு சொன்னால் இன்னும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லான்னு கேட்குறான். ஆமாம் நல் ஸ்பெல்லோட பவர் அதான் கேட்குறான். ஒரு நீ ஸ்ட்ராங் தான் போல எலக்ட்ரி சிஸ்டர் இருக்கால அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்துட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு அவன் நிஜமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு கேட்டுருக்கான். தாராளமாக ட்ரை பண்ணி பாரு, நல் ஸ்டோன் இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே கேட்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கேட்னு சொல்கிறான். பார்த்தா டெலப்போர்டேஷன் போர்ட்டல் இருக்குல்ல அது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தா ட்வின் சிஸ்டர் 2 பேருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஃபாரஸ்ட் சண்டை போட்டாங்க உல்ஃப் கூட. ஏன்னா ஹீரோட மைண்டில் பார்த்தா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, எப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற, நிஜமாக நீ அமேசிங் தெரியுமா, நீ கிரேட்னு சொல்லி ஹீரோ பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோக்கு தானே தெரியும் அது இதெல்லாமே கடவுளோட மகிமைன்னு சொல்லிட்டு அப்படி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்துட்டு. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹீரோ ஓவர் பவர்ஃபுல்லாக தெரியும் அந்த உலகத்தில், அந்த உலகத்தோட ஹீரோ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. அப்போ திடீர்னு ஒரு கேங் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம அந்த ட்வின் சிஸ்டர் இருந்தாங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. என்னன்னு பார்த்தா அந்த ட்வின் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் இருக்கால வருது, அவங்க இடத்துல ஷாப் ஓப்பன் பண்ண போகிறான், ஸ்வீட் ஷாப் மாதிரி. சரி ஓகே உங்களுக்கு ரெசிபி இருந்தால் சொல்லுங்களேன், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்களா, அவளுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட்ட. அண்ட் ஹீரோவும் முடிவு பண்ண ஆரம்பிக்கலாம். சரி ஓகே நம்ம டிப்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஐஸ்கிரீமா அதெல்லாம் ஒரு ஃப்ரோசன் லிக்விட்னு கேட்கலாம். ஃப்ரோசன் லிக்விடா இல்லை அதுக்கு பேர் ஐஸ்கிரீம், ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய பெண்கள் கூட அது பிடிக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னன்னு சொல்லிட்டு. அதாவது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், இது ஒரு சீக்ரெட்னு சொல்லி ஹீரோ மறைச்சிடறான். சரி அதுவும் ஒன்று. சரி வாங்க ஐஸ்கிரீம்
மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கான்ல பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்க, என்னென்ன தேவை ரெமடின்னு சொல்கிறேன், அப்போ தான் நீங்களும் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணி காட்ட தயாராகிறோம். அதே மாதிரி க்ரீம் இருக்குல்ல ஐஸ்கிரீம் அதையுமே மேக் பண்ணிட்டு இருக்காங்க நேரத்தில். பார்த்தா ஹீரோ இருக்கான்ல அவன் தங்கச்சி கூப்பிட்டு அப்படியே ஸ்பெல்லை கொஞ்சம் போட முடியுமான்னு கேட்குறான். பார்த்தா ஐஸ் ஸ்பெல் இருக்குல்ல, ஐஸ் தேவைப்படும்ல, ஸ்பெல்லை போடுறாங்க. அப்படியே ஹீரோ ஐஸ் கட்டியில் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் உடச்சி எடுத்து அப்படியே ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ வந்துட்டு. அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஐஸ்கிரீமை. சரி ஓகே வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ இருக்கான்ல ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் மேட் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ வந்துட்டு. அது சாப்பிட்டோன்னே அதோட ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி போயிரு. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டதே இல்லை, நிஜமாலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். ரொம்ப நன்றி, என்னோட கடையை கண்டிப்பாக நான் ஃபேமஸ் ஆக்கிடுவேன், கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி அவள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நேரத்தில் ஹாப்பியும் ஆக ஆரம்பிக்கிறான். அப்போ ட்வின் சிஸ்டர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் ஒரு டிவைஸ் வச்சிருந்தா அது என்னன்னு கேட்டுருக்கான். அதோட மேஜிக் போகிறேன்னு சொல்லிட்டேன், உண்மையை சொல்லி எங்கிட்ட மறைக்காதுன்னு கேட்டுருக்காங்க வந்துட்டு. சரி ஓகே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்துட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.